பாருங்கள், நான் எவ்வளோ நிதி நான் தான் சொன்னேன். அதுக்காக தான் நான் எடுத்த உடனே சொன்னேன், 2019 சரி 2009 2014 5 வருஷத்துக்கு வெறும் 879 கோடி ரூபாய் நிதி மட்டும்தான் யூபி அரசாங்கம். யூபி அரசாங்கம்னா காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஆட்சியில் இருந்தப்போ தமிழ்நாட்டினுடைய ரயில்வேக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி. ஆனால் நாம் இந்த ஆண்டுக்கு மட்டுமே நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த ஆண்டுக்கு மட்டுமே 6626 கோடி ரூபாய் ரயில்வே திட்டங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டது. இதை தவிர்த்து மொத்தமாக ஒரு 33,467 கோடி ரூபாய்க்கு ஏற்கனவே பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அது இல்லாமல் 2948 கோடி ரூபாய்க்கு ரயில் நிலையங்கள், இதிலே ரயில் நிலையங்களினுடைய மேம்பாட்டிற்காக, அதாவது பார்க்குறீங்க, சென்னை எக்மோர் ரயில் நிலையத்தை நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு 3 மாதத்தில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் செலவில் வேலை நடந்து கொண்டிருக்குது. மதுரை விமான ரயில் நிலையம் சீரமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ராமேஸ்வரம் ரயில் நிலையம், கன்னியாகுமரி ரயில் நிலையம், சேலம் ரயில் நிலையம், காட்பாடி ரயில் நிலையம், இது எல்லாமே இந்த அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே பெரிய அளவில், நான் சொன்னது 100 கோடி 200 கோடி ரூபாய்க்கு மேலே நிதியில் இந்த ரயில் நிலையங்கள். அதே போல் நீங்கள் பார்க்குறீங்க, சென்னை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் சென்னை பசுமை விமான நிலையத்திற்கு, கோயம்புத்தூர் விமான நிலையம் 600 ஏக்கர் லேண்டை இப்போ தான் கொடுத்துருக்கிறார்கள். அதுக்கான பணிகளும் தொடங்க இருக்கிறது. திருச்சிராப்பள்ளி விமான நிலையம், தூத்துக்குடி விமான நிலையம், மதுரை விமான நிலையம் விரிவாக்கம், இதெல்லாமே நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உடனடியாக அப்ரூவல் கொடுத்து இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தளவுக்கு கூட நீங்கள் சென்னை மெட்ரோக்கான இருக்கட்டும், அதே மாதிரி மதுரவாயில் டு சென்னை போர்ட்டு போக இந்த இரட்டை பாதை, அதற்கான ஒப்புதல் கொடுத்து பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னை தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வந்த பிறகு இந்த 2014 இந்த 11 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக 10 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நம்மளுடைய பல்வேறு திட்டங்களுக்கு, அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தேசிய ஹைவேக்கள், விமான நிலையங்கள், போர்ட்டு, லாஜிஸ்டிக் மேம்பாடு, அதே போல் சமூக திட்டங்கள், ஜல் ஜீவன் மிஷன், இது எல்லாம் இப்படி சேர்த்துனா 10 லட்சம் கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடுத்துருக்கிறார். பணி முடிந்து செல்லக்கூடிய பெண்கள் பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியா இருக்குது. சிசிடிவிலாம் முறையாக இயங்கலை அப்படின்றாங்க ரயில் நிலையத்தில். மேலும் இந்த புறநகர் மின்சார ரயிலில் வந்து திருநங்கைகளோட அட்டகாசம் அதிகமாக இருக்குது, ரவுடிசம் அதிகமாக இருக்குது. பயணிகள் வந்து அச்சுறுத்தும் வகையில் வந்து அவங்கள்ட்ட வந்து யாசகம் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதை எந்த அளவுக்கு கவனத்துக்கு எடுத்துக்கணும்? இது நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இது வந்து ரயில்வே காவல்துறையினருடைய வேலை, சட்டம் ஒழுங்கு அவர்கள் பார்க்க வேண்டியது. நிச்சயமாக நம்ம அதை அவங்கள்ட்ட கவனத்துக்கு எடுத்துச்சுன்னா அதையும், ஏன்னா ரயில் பயணிகளுடைய பாதுகாப்பை நாம் அவசியம் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும். சார், தென்னக ரயில்வே இளநிலை பொறியாளர் பதவி உயர்வு தேர்வில் மாநில மொழி உள்ளிட்ட 3 மொழிகளில் கேள்வித்தாள் தரப்படலை. தமிழில் கேள்வித்தாள் இல்லைன்னு ஸ்கூல் கிடைச்சு நேற்று அஸ்வினி வைஷ்ணவுக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. தமிழ் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுகிறது ரயில்வே துறை. ஆனால் ஒரு தவறான ஒரு தகவல்கள், அதாவது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வந்த பிறகு தான் ரயில்வே துறை மட்டுமல்ல, உள்துறையின் கீழே இருக்கின்ற பேராமிலிட்ரி, சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப் போன்ற துறைகளில் கூட அந்த தமிழ் மொழியான, நம்மளுடைய தமிழ் மொழியானது இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்கிறது. யூபிஎஸ்சியில் தமிழ் மொழியானது இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி தமிழ் மொழிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய ஆட்சியில் தான் நம்ம கொடுத்துருக்கிறோம். ரயில்வேல ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது தான் நம்ம தமிழ் மொழி நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். மாண்புமிகு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்கள் வருகிற 22ஆம் தேதி அன்றைக்கு 5 பாராளுமன்ற தொகுதிகளினுடைய பூத் கமிட்டி மாநாடு திருநெல்வேலியில் எங்களுடைய மாண்புமிகு மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமையில் திருநெல்வேலியில் நடைபெற இருக்கிறது. இதில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் பாராளுமன்றத்தை சார்ந்த எங்களுடைய பூத் கமிட்டி உறுப்பினர்களினுடைய பெரிய அளவிலான மாநாடு, முதல் மாநாடு. அது அடுத்து நம்ம தமிழ்நாடு முழுவதும் நடைபெற இருக்கிறது. இது முதல் மாநாடு. மாண்புமிகு மரியாதைக்குரிய திரு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் கலந்து கொண்டது. அவங்களுக்கு அஃபீஷியலாக தயாராகும் போது சொல்லுவாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.